கோலிவுட்ல வளர்ந்துட்டு வர்ற ஹீரோஸ் லிஸ்ட்ல நம்ம விஜய் ஆண்டனி இடம் பெற்றிருக்காரு. ஆக்சுவலா அவருடைய வளர்ச்சி அசுர வேகத்துல தான் இருக்கு. அவர் கடைசியா நடிச்ச சைதான் படத்தை தொடர்ந்து யமன் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டீசர் கூட சமீபத்துல வெளியாகி எல்லாரோட எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்துச்சு. டீசரே அரசியல் பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியலை பத்தி தான் பேச போகுது. விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா மியா ஜார்ஜ் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இயக்குனர் ஜீவா சங்கர் இயக்கமும் ஒளிப்பதிவும் செய்யறாரு. மியூசிக் நம்ம விஜய் ஆண்டனியே கம்போஸ் பண்றாரு. படத்துல தியாகராஜன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. அவரு தான் தாதாவா இருந்து அரசியல்வாதி ஆகுறாரு. அவரால பாதிக்கப்பட்ட விஜய் ஆண்டனியும் அவரோட பாணியிலேயே போயிட்டு அவரை பழி வாங்குறாரு. யமன் மாதிரி வந்து நிக்கிறாரு. அதுதான் யமனோட கதை அப்படிங்கிற மாதிரி ஒன் லைன்ல சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில அரசியல்வாதிகள் படம் ஒன்னும் புதுசு இல்லையே, சமீபத்துல கூட கொடி வந்துச்சே அப்படின்னு கேட்டா இந்த படத்துல ஒரு புதுமையான விஷயம் இருக்கு. அதுதான் இது வரைக்கும் அரசியல பப்ளிக் வியூல இருந்து பார்த்திருப்போம். இந்த படத்துல அரசியல அரசியல்வாதிகளோட வியூல காட்டியிருக்காங்களாம். இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள், புதுமையான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த நேரத்துல யமன் திரைப்படமும் அரசியலை பத்தி பேசுது அப்படின்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இந்த படத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி ராதிகா சரத்குமார் ப்ரொடக்ஷன்ல ஒரு படமும் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் டைரக்ஷன்ல ஒரு படமும் நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி நடிச்ச பிச்சைக்காரன் திரைப்படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் சாட்னா டைட்டஸ். அவங்க நடிச்ச பிச்சைக்காரன் படத்தோடவே அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது. அந்த படத்தை வெளியிட்ட KR பிலிம்ஸ் நிறுவனத்தோட பங்குதாரர்கள்ல ஒருத்தரான கார்த்தி, இவங்க படம் நடிக்கும் போதே லவ் பண்ணிருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ரகசியமா வாழ்ந்துட்டு வர்றதாகவும், ஆனா சாட்னாவை கார்த்தி கடத்திட்டு வச்சிருக்கிறதாகவும், தன்னுடைய மகளை ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறதாகவும் சாட்னாவோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரெண்டு வீட்டாரோடைய சம்மதத்தோட சேலத்துல இவங்களோட திருமணம் February 6ஆம் தேதி நடக்க போகுது. கல்யாணத்துல இவங்க ரெண்டு பேருடைய நெருங்கின உறவினர்கள், நண்பர்கள் மட்டும் இருக்க போறாங்களாம். February 10 சென்னை வடபழனில இருக்கிற ஹோட்டல்ல ரிசப்ஷன் வைக்கிறதா பேசியிருக்காங்க. இதுல திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் மத்தவங்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.